கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பகுதி வாசி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு தோன்றி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று கூறுகிறார். இது பயத்தில் இருந்த சீடர்களுக்கு நம்பிக்கையும், பிதாவின் திட்டத்தின்படி சுவிசேஷத்தை பரப்ப உலகிற்கு செல்ல அவர்களுக்கு தகுதியையும் அதிகாரத்தையும் அளிக்கும் ஒரு கட்டளையாகும். ஆமென். இவ்வசனத்தின் ஆழமான கருத்துக்கள் என்று நாம் தியானிப்போம். எனக்கு பிரியமானவர்களே, முதலாவதாக சமாதானத்தின் வாழ்த்து. இயேசு உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று இருமுறை கூறுகிறார். சிலுவை மரணத்துக்கு பிறகு பயந்து போயிருந்த சீசர்களுக்கு அவருடைய வருகை தெய்வீக அமைதியையும் தெய்வீக ஆறுதலையும் அளித்தது. ஆமென். இரண்டாவதாக தெய்வீக அதிகாரம் மற்றும் பணி. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சீசர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு பெரிய பொறுப்பு. பிதாவாகிய தேவன் இயேசுவை இவ்வுலகிற்கு அனுப்பினது போல இயேசுவும் தமது சீசர்களை நற்செய்தியை அறிவிக்க உலகெங்கும் அனுப்புகிறார். இது இயேசுவின் பணி முடிந்து விடவில்லை எனக்கு பிரியமானவர்களே, மாறாக அது அவருடைய சீசர்கள் மூலமாக தொடர்கிறது என்பதை நமக்கு காட்டுகிறது. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவ ஊழியத்தின் அடிப்படையாகவும் ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவின் பிரதிநிதியாக செயல்பட வேண்டும் எனக்கு பிரியமானவர்களே. ஆமென். நாம் இயேசுவின் பிறப்பையும், நமக்காக தேவன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நம் பாவங்களுக்காக மரித்ததையும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததையும் இந்த நற்செய்தியை ஒவ்வொருவருக்கும் எடுத்துச் செல்ல வேண்டியது நமது கடமையாகும். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.